ஜெகத்குருவே சரணம். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கடந்த சில பல நாட்களாக நிறைய பதிவுகள் போடப்பட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன உடல் உபாதை. நம்ம தொடர்ந்து குருராஜருடைய புகழ், மகிமை, மகத்துவம் அப்படிங்கிறத இந்த உலகம் முழுக்க கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய யஞத்தில், ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், 1000 கோடி சூரியன்களின் ஒளி பிரவாகமாக விளங்கும் குருராஜரின் கடலளவு மகிமை, கரண்டியில் அள்ளும் கடைகோடி பக்தன் நான் அப்படின்னு நம்ம ஒரு சொற்றொடர் சொல்லுவோம். அது நம்மால் இயன்றவரை, முடிந்தவரை நாம் நிச்சயமாக அவருடைய புகழ், மகிமை, மகத்துவத்தை இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லி, முடியாத இயலாத மக்களுக்கும் அது என்னமே பண்ண முடியல, இந்த பிறவி எடுத்து விட்டோம், என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதலாக, அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு குருராஜருடைய அருள் இருக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஃபார்முலா ரேஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்முலா ரேஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வண்டிங்கெலாம் வேகமாக போகும், வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 5 மினிட்ஸ் அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அது ஒரு 5 நிமிஷம் டைம் ஒரு இடத்துல டக்கு நிற்கும் போது அதனுடைய அந்த வீல் மாற்றுறது, கண்ணாடி துடைக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறது, அந்த 5 to 10 மினிட்ஸ் அது முடிச்சுட்டு அந்த வண்டி உடனே கிளம்பி மறுபடியும் அதனுடைய அந்த ரேஸில் கலந்துட்டு மறுபடியும் வேகமாக போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன கேப் தான் இப்போ நமக்கு இந்த இடத்துல நடந்தது. பட் ஓகே, குருராஜருடைய கருணை, அருள், மகிமை, மகத்துவம் அப்படிங்கிறது, ஒரு குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு, உடல் நலம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா அந்த மருந்தை எவ்வாறு ஒரு இனிப்போடு வைத்து உங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி அந்த வித்தைகள், அதாவது அனைவரின் கணக்கிற்கும் மிக துல்லியமாக விடையை வழங்கும் வித்தகநாதன் நம்முடைய குருராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், எப்படி இருக்கோம், நமக்கு எந்த மாதிரி என்ன செய்தால் மிகச் சரியாக இருக்கும், இந்த சைடில் போனால், இந்த ரூட்டில் போனால் இந்த பள்ளத்தாக்கு வரும், இந்த மிகப்பெரிய உச்சம் வரும், கோபுரம் வரும் அப்படிங்கிறத நன்கு அறிந்தவர் மகாபிரபு. அதனால் இது ஒரு டெம்பரரி, இது என்ன ஏது நீங்கள் கேட்கக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன நீங்கள் குழம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் திரும்பி கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன உபாதை தான், அது கொஞ்ச நாள் சரியாயிடும். அது நீங்கள் அதை பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிவீல் பண்ணுறேன். இது ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது, இதற்குள் மிகப்பெரிய மகிமை பொதிந்து கிடக்கிறது. என்ன மாதிரி நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். சரி, கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் வரேன். என்னென்னா, நேற்றுக்கு இந்த உடல் இந்த மாதிரி பிரச்சனையானோன்னா பார்த்தீங்கன்னா, காலடிப்பட்டு, திருவொற்றியூர் பக்கத்தில் காலடிப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கண்ணவீரான் ஆலயம், மூலராம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய ஆலயம் இருக்குது. ஐடார்க் திருவொற்றியூர் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த இடத்துல இருக்குது. திரு சங்கர் அப்படின்ற ஒரு பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு மண்டலமாக வச்சுருக்காங்க, சென்னை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு திரு தேவேந்திரகுமார் சார் அவர்கள் தலைவராக இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சி எங்களோட இருந்து நீங்கள் எங்களோட இருந்து அதை வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு 10-15 நாட்களாக இரவு பகல் பாராமல் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிடணும், அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தலான்ட்டு. அந்த நிகழ்ச்சியோட நாள் கிட்ட வர இந்த மாதிரி எனக்கு உடல்நல கோளாறு, உடல்நல பிரச்சனை கொஞ்சம் வந்துருச்சு. உடனடியாக மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் போட்டால் எப்படி நாம் போக முடியும், எப்படி நம்ம பார்க்க முடியும், எப்படி இதை செய்ய முடியுன்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தால் கூட, இந்த குரலும் பேச்சுத்திறனும் உடலில் இருக்கக்கூடிய அந்த வளமும் இருக்கும் பொழுது குருராஜருடைய புகழ், மகிமை சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நம்ம இங்கிருந்து அங்கே போனோம், அந்த இடத்துல போய் பேசணும், அவ்வளவுதானே. எப்படியும் போயே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு வீட்டில இருந்து சொல்லிட்டு, வீட்டில இருந்து அனுப்பல, இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல பேசி விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குருராஜர் கிட்ட நம்முடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவருடைய பூரண அனுகிரகத்துடன் நேற்று போயிட்டு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, பிரமாதமான நிகழ்ச்சி காலடிப்பேட்டை அப்படிங்கிற அந்த இடத்துல திருவொற்றியூரில் நடந்ததுங்க. ரொம்ப அருமையாக பண்ணாங்க, அதான் அற்புதமாக இருந்தது. நம்முடைய குருஜி அவர்கள் வந்திருந்தார். நான் அந்த கிளிப்பிங்ஸ், அந்த படம்லாம் போடுறேன் பாருங்க. குருஜி அவர்கள் வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் உட்கார்ந்திருந்தார். அவர் 85 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பெரியவர், உடல் முழுக்க குருராஜரை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம். அவர் வந்துட்டு ஒரே இடத்துல 6 மணி நேரம் கிட்டத்தட்ட உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சி பார்க்கறது, 5 மணி நேரம் பார்க்கறது, தண்ணீர் கூட குடிக்காமல், நேற்று அமாவாசை அதனால எதுவுமே சாப்பிட மாட்டேன், காஃபி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே எடுத்துக்காம முழுமையாக அந்த நிகழ்ச்சி பார்த்து அங்கு வந்திருந்தவர்களை எல்லாம் ஆசீர்வித்தார். சத்சங்கம் ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்கள் மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவு அந்த இடத்துல பண்ணார். நிறைய அன்பு நெஞ்சங்கள் வந்திருந்தாங்க, எல்லார் பேருமே சொல்லலாம், அந்த அளவுக்கு அன்பு நெஞ்சங்கள் வந்திருந்தாங்க. இதுல காவல்துறை சார்ந்த அதிகாரிகளை அந்த ஐடார்க் திருவொற்றியூர் அந்த அமைப்பை சார்ந்த திரு சங்கர் அவர்கள், அவருடைய குழுவினர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்டா, சிறப்பு விருந்தினர்களாக நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்க. அதாவது பகவானின் நாமத்தையும் குருவின் பெயரை உச்சரிப்பது மட்டுமே
இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இல்லாமல் அதனோடு சேர்ந்து ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், ஒரு நோட்டு புத்தகங்கள் கொடுப்பது, ஒரு சேலை கொடுப்பது, ஏதோ ஒன்று அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுப்பது அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான விஷயமாக இருந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் வந்திருந்தாங்க, அந்த பயனாளிகள் வந்திருந்தாங்க. அதுக்கு அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக ஒரு சீஃப் கெஸ்டாக இவங்க என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, வில்லிவாக்கம் அந்த காவல் சரகம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனுடைய அந்த காவல்துறையில் உதவி ஆணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு திரு PR சிதம்பரம் முருகேசன் ஐயா அவர்கள் வந்திருந்தார். நிச்சயமா நேற்று அந்த ப்ரோக்ராம் அட்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட எல்லாருடைய அட்டென்ஷனையும் அவர் அந்த இடத்துல கவர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் அதுவும் சென்னையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுடைய பிஸி ஷெட்யூல் எப்படிலாம் இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் அவர் ஏதோ கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, காவல்துறை சார்ந்த அன்பு சகோதரிகள்லாம் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க, அதில் பணிபுரியக்கூடியவங்கள்லாம். இவர் வந்தவர் சிதம்பரம் முருகேசன் ஐயா அவர்கள் வந்தார். அழைத்ததற்காக அந்த மேடை ஏறி சொல்லக்கூடிய கிஃப்ட்டுங்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே மரியாதை செய்துவிட்டு சென்று விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, ஆன்மீகத்தை பற்றி அவ்வளவு அற்புதமா அவருடைய சொற்பொழிவு இருந்ததுங்க. சொற்பொழிவை பண்ணார், அப்படிதான் சொல்லணும். அதை சத்சங்கம் ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்கள் ஒரு சொற்பொழிவை பண்ணார். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்கள் நம்முடைய நம்ம நிகழ்ச்சிகளை நிறைய பேசியிருக்காரு, யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், குருஸ்தோத்திரம், எதை பற்றி வேணாலும் கிருஷ்ணனை பற்றி பேசக்கூடியவர். நல்லா அற்புதம் பேசினார். இவர் என்ன பண்ணாருன்னா, இவருடைய அப்சர்வேஷன் திரு சிதம்பரம் முருகேசன் ஐயா அவர்கள், அந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, அவர் உட்கார்ந்த அந்த 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நம்முடைய சத்சங்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்கள் பேசிய அந்த முழு உரைகளையும் முழுமையாக கிரகித்து அப்படியே அப்சர்வ் பண்ணிருக்காரு. சும்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. அது ஆன்மீகத்திலும் இந்த மாதிரி இலக்கியத்துறையிலும் ஏதாவது ஒன்று இந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் தாம் செய்யணும் அப்படின்ற அந்த ஈடுபாடு, அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த மனோநிலையால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்னு கூட அவருக்கு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அதனை முழுமையாக அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்டேஜில் ஏறி, இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, ஆச்சரியப்பட்ட நிகழ்வு. அந்த இடத்துல மிக அற்புதமாக பேசினார். அந்த இடத்துல என்ன அற்புதமாக பேசினார்னா, நமக்கு தெரியும் டிஃபனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உரைநடை இருக்கும், அந்த உரைநடைக்கு ஒரு கோனார் நோட்ஸ் வரும். ஆனால் பார்த்துருப்போம், நம்ம ஸ்கூல்ஸ்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம். கோனார் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். ஏதோ நோட்ஸ், நிறைய நோட்ஸ்லாம் வந்திருக்கும். டிஃபனி அப்படின்னு இந்த இலக்கியத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திரு சத்சங்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அற்புதமான பேச்சு, உயர்ந்த கருத்துக்களை சொன்னார். அந்த கருத்துக்களை அவர் அப்சர்வ் பண்ணி கிரகித்து அவர் என்ன பண்ணாருன்னா, அதை மேலும் எளிமைப்படுத்தி வெகுஜன மக்களையும் சாதாரண மக்களையும் சென்று சேரக்கூடிய வகையிலேயே அதனை பிரித்து அவரிடமிருந்து பெற்ற அந்த தகவல்களை மிக அருமையாக பிரசன்ட் பண்ணி அந்த இடத்துல ஏகோபித்த கைத்தட்டல்களை மக்களிடமிருந்து பெற்றார். நிறைய பேர் அவர் கீழே இறங்கி வருவோம், நான் தான் அவரை கூட்டிகிட்டு போனேன் அவர் வழி அனுப்புறதுக்காக. அப்போ நிறைய அன்பு நெஞ்சங்கள்லாம் அவர்கிட்ட, சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நல்லா இருந்தது. அதாவது இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன்னா நான் பேசுறதுல கிடையாது. இப்போ புதுசாக ஒருத்தர் புதிய களத்தில் இறங்கி அதை பற்றி நாம் வேறொரு கோணத்தில் ஒருவரை பார்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு அரசாங்க அதிகாரியாக பார்த்து கொண்டிருக்கும் போது, ஆன்மீகத்தை பற்றி சமூக சிந்தனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆன்மீகத்தின் ஆழத்தை தொடும் அளவுக்கு தம்முடைய பேச்சுக்களை அந்த இடத்தில் ஒருவர் அடையாளப்படுத்துகிறார், அந்த இடத்தில் முத்திரைப்படுத்துகிறார் அப்படின்போது அது ஆச்சரிய தகவலாக இருந்தது. நானும் கை கொடுத்து பேசினேன். ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்களும் வெகுவாக அவர்களை பாராட்டினார். ரொம்ப உங்களை மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரசிக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமா நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய பேர் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சிலாகத்தை பேசிட்டு கொண்டிருந்தார். குருஜி அவர்கள் வாழ்த்தினார். நான் எல்லோருக்கும் பொதுவானவன். ஒரு காவல்துறை உதவி ஆணையாளராக இருந்தால் எல்லோருக்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டும். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஜைனர்களாக இருந்தாலும், இன்னும் மற்ற இந்துக்களாக இருந்தாலும், மற்ற எல்லோருக்கும் நான் பொதுவானவனாக இருக்க வேண்டும். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நான் அவரிடம் சொன்னேன், சார் நீங்கள் நம்ம சென்னையிலையோ இல்லை வேற எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களது ஆன்மீக சொற்பொழிவுகள், இந்த மாதிரி சமூகத்தில் அறிவியலும் ஆன்மீகம் சொல்லிட்டு ஒரு நான் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனல் அவருக்கு தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ஒன்று ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஆன்மீக நிகழ்வுகள் யார் எங்கு நடத்தினாலும் நம்ம ஏற்கனவே இதை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு
இந்த சமூக சமுதாயத்தின் அடிப்படையில் அவர்களை வைத்து பார்த்து அந்த ஆங்கிள் பார்க்கணும். பக்தர் மட்டும் பார்க்கக்கூடாது. அவர்கள் ஒரு குடும்பத்தினாக இருக்கலாம், ஒரு தொழிலாளராக இருக்கலாம், ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பவராக கூட இருக்கலாம். அவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நலத்திட்ட உதவிகள் ஹெல்ப் பண்ற மாதிரி அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும் டெஃபினட்டா. அதனால ஆன்மீக நிகழ்ச்சி இது ஒரு வேண்டுகோள் தான், ஆர்டர் கிடையாது. ஆர்டர் போடுறதுக்கு நாம யாருங்க? ஆர்டர் கிடையாது, வேண்டுகோள். நீங்கள் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா அந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் நிச்சயம் தவறாமல் உங்களால் முடிந்தது ஒரு ஏழை எளியவர்களுக்கு ஒரு 50 பேர் தேர்வு செய்து நோட்டு புத்தகங்கள் கொடுப்பது, சேலைகள் கொடுப்பது, ஒரு 3 சக்கர வாகனங்கள் கொடுப்பது, ஏதோ ஒன்று அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அந்த மாதிரி பயனாளிகளை அழைத்து கொடுங்க. குருராஜரின் நாமத்தால் செய்யுங்க, மகாபிரபுவின் நாமத்தால் சொல்லுங்க. எனவே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். நம்ம சொன்ன அந்த நிகழ்ச்சி சொன்னோம் இல்லைங்களா, குருபக்தி சங்கம் திருவொற்றியூர் திரு சங்கர் அவர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குருராஜருக்கு நாம் எந்த அளவு சேவை ஆற்றுவதற்கு நாம் முயற்சி பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அவருக்கு முன்னால் முன்னெடுத்து வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய அருளும் ஆசிகளும் அனுகிரகங்களும் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி, கடந்த வார நிகழ்ச்சி பற்றி, நேற்று நடந்த நிகழ்ச்சி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமான தகவல்களை உங்களோட தொடர்ந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் அடுத்த பதிவில். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.